வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அவல் வச்சு ஒரு டிஃபன் ஐட்டம் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஹெல்த்தியானது. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். இந்த பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி பவுல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் மண் சட்டி தான் யூஸ் பண்ணுறதுனால மண் சட்டி பவுல் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதில் ஒரு 1/4 கிலோ அளவு அவல் சேர்த்துக்கிறேன். இது என்ன அவலாக கூட இருக்கலாம், நீங்கள் எந்த அவல் வேணாலும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். எங்களுக்கு 1/4 கிலோ அளவு போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இப்போ நைஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சப்பட்டையாக நல்லா நைஸாக இருக்கும். இதில் நீங்கள் மொத்த அவல் எடுத்துக்கலாம், அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ராகி அவல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை அலசிடுங்க. இந்த மாதிரியே கைவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்ட மாதிரி நல்லா அலசிட்டு அந்த அலசின தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். சரிங்களா? அந்த அலசுற தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடுங்க. நீங்கள் எந்த அவுளில் வேணாலும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்ட மாதிரி நல்லா இதை அலசிட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டேன். இப்போ நான் கீழே ஊற்றிட்டு வந்துட்டேன், நல்லா வடிச்சிட்டு அந்த தண்ணியை. இப்போ நான் இதில் சுத்தமான நல்ல தண்ணி ஊற்றுறதுனால இது மூழ்கிற அளவுக்கு இந்த அவல் இந்த மாதிரி இப்படி வச்சு அமுத்தினீங்கன்னா இந்த தண்ணி மூழ்கி இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் இந்த அவல் உதிரியாக சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு ஓரமாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சிடலாம். அப்போ தான் ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தாளிக்கலாம். மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி 1 கொத்தளவு கருவேப்பிலை எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி இதோட ஒன்றா நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போது சேர்த்துறதுக்கப்புறமா இதில் நான் காஞ்ச வரமிளகாய் இருக்குது பார்த்திங்களா, அது ஒன்று மட்டும் கிள்ளி விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நான் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் நான். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போது அவல் ரெடி ஆயிடுச்சா நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. இது நல்லா மெல்லிசான அவலுங்கிறதுனால சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே சாப்பாடு மாட்டோம் அப்படியே உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்படி நசுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நீங்கள் அது ஊற வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வரணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தண்ணி ஊற வைக்கும் போது மெஷர்மெண்ட்டு கரெக்டாக மூழ்கிற அளவு தான் இருக்கணும். அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி கொலன்னு தண்ணியை நீங்கள் வடிக்கிற மாதிரி அது இப்படி இருக்கும். இருந்தால் கூட வடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் பாதி அவல் மட்டும் எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இதில் நீங்கள் தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இப்போது இந்த மாதிரி போட்டு நீங்கள் மிக்சியில் அரைக்க முடிஞ்சால் அரைங்க. இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா ஆறிடுச்சு. அதை எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் இந்த பதம் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கொலன்னு தண்ணியாக போயிடும். இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கணும். அதை சேர்த்துட்டு மீதி அவல் இருக்குது பார்த்திங்களா, அந்த அவலையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே இதில் எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா நீங்கள் பிசைஞ்சு விடுங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்கும். அந்த வெங்காயம்லாம் வதக்கணும் பார்த்திங்களா, அது கொஞ்சம் சூடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி விட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். இல்லை கைகள்னாலே நல்லா ஆறிடுச்சு, இந்த மாதிரி கைகள்னாலே நல்லா பரட்டி விட்டுருங்க. உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் இட்லி தட்டு ரெடி பண்ணிட்டேன். இட்லி தட்டில் நம்ம இதில் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸு. ஓகேங்களா?
இந்த மாதிரி கைகளில் வச்சு இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி கூட பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பால்ஸுங்கும் போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி பால்ஸாக வந்து எல்லாத்தையுமே பிடிச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி பிடிக்கும்போது நமக்கு அவல் வந்து கையில் ஒட்டுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கைகளை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு இந்த மாதிரி கைகளில் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் ஃபுல்லாக வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால் பிடிங்க. கைகளில் வந்து சுத்தமாக ஒட்டாது. பால் பிடிக்கவும் நல்லா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே எனக்கு வந்து 2 தட்டு இட்லி தட்டுக்கு இந்த மாதிரி பால்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் பால்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு இட்லி சட்டியை அடுப்பில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி சூடாயிட்டிருக்கு. இப்போது இந்த தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த பால்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இதை எடுத்து தட்டை எடுத்து இதில் ஒன்று ஒன்றா வச்சிடலாம். இதில் வச்சுட்டு நம்ம எல்லா 2 தட்டையுமே வச்சதுக்கப்புறம் இதை நம்ம இட்லி கொப்பரை மூடி போட்டு மூடியும் வச்சிடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போது இது வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்படி வந்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கனாலே வந்து அது நல்லா வந்து நசுங்கும். ஓகேங்களா? இப்போ இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உடனே எடுத்துடாதீங்க. இங்கே பாருங்கள், இப்படி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது பொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே 2 தட்டி எடுத்து வெளியில் வச்சு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் ஆகிட்டுருக்கு. இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நீங்கள் எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நான் பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து அதையும் நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துருக்கேன். இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அது நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து நைஸாக அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதோட ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி அந்த தக்காளி நல்லா பச்சை வாசம் போய் இந்த மாதிரி எண்ணெய் சைடில் வந்து பபுள்ஸ் வர ஸ்டேஜ் வரணும். வந்ததுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் கூட இன்னும் சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போது இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மிளகாயோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் பபுள்ஸ் வரும் பார்த்திங்களா, எண்ணெய் பபுள்ஸு. அப்போது நம்ம வேக வச்சு தனியாக ஆற வச்சிட்டு இருந்த அந்த பால்ஸ் எடுத்து இதோட ஒன்றா கலந்து இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விடுங்க. கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த கிரேவி அந்த பபுள்ஸில் இந்த மாதிரி ஒன்றா கலந்து விட்டுறணும். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போது கலந்து விட்டதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அப்படியே சூடாகவே சாப்பிடலாம். இது ரொம்ப டேஸ்டானது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது. இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இது அப்படியே இந்த டிஃபன் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ரொம்பவுமே அருமையாக இருக்கும். நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணுறவங்க அல்லது வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த டிஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.